ஆஃபீஸ் போறவங்க மார்னிங் எழுந்து சீக்கிரமா சமைக்கிறதுக்காக நைட்டே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கலாம். காலையில எழுந்து எப்படி சீக்கிரமா சமைக்கலாம், லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் இட்லியும், வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ண போறேன். மதியம் லஞ்சுக்கு கர்நாடகால ஃபேமஸான வாங்கிபாத் ரெசிபியும், ஸ்நாக்ஸுக்காக சன்னாவும், குக்கும்பரும் நான் குடுக்க போறேன். வாங்க இப்ப நைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், காலையில எழுந்து எப்படி சமைக்கலான்னு நம்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சட்னிக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 4 பீஸ் தேங்காய நான் பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 5, 6 காஞ்ச மிளகா, 1 பல்லு பூண்டு, கொஞ்சமா புளி. காலையில இதுக்கு என்னென்ன சேர்க்கிறேன்னு அப்புறம் பார்க்கலாம். அடுத்ததா வாங்கிபாத் பவுடரையும் எடுத்து நான் கவுண்டர் டாப்ல வச்சுக்கிறேன். வாங்கிபாத்துக்கு பச்சையா நீளமா இருக்கிற இந்த கத்திரிக்காய தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு 2 கத்திரிக்காய் போதும். 2 கத்திரிக்காவும், குக்கும்பரும் ஒரு பிளேட்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததா இது புழுங்கல் அரிசிங்கிறதுனால காலையில ஊற வச்சு செய்யறதுக்கு லேட் ஆகும். அதனால நைட்டே கழுவி அதையும் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கிறேன். ஸ்நாக்ஸுக்காக சன்னா குடுக்க போறேன். அதனால இதையும் வாஷ் பண்ணி தண்ணியில ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வொர்க்கிங் உமனுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து நைட்டே நான் அரிசி ஊற வச்சு வைப்பேங்கிறதையும் போட்டிருந்தேன். நெறைய பேரு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, நைட்டே அரிசி ஊற வச்சா சாப்பாடு கெட்டு போயிடும்னு. நான் ரொம்ப வருஷமா நான் இப்படிதான் செய்றேன். எனக்கு வந்து ஒரு நாள் கூட சாதம் கெட்டு போனதே கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்ல நான் சைட்ல எடுத்து வச்சுக்கிறேன். ஊற வச்ச அரிசியும், சட்னிக்காக நான் எடுத்து வச்சதையும் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். அவ்வளோதான் மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் இப்போ ஒரு 5:00 இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து ஊற வச்சு எடுத்த அரிசிய நான் எடுத்துட்டேன். நைட்டே நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்ப அரிசியில சில்லுன்னு இருக்கிற தண்ணிய ஊத்திட்டு, வேற தண்ணிய மெஷர்மென்ட் பண்ணி நான் குக்கர மூடி வச்சுக்கிறேன். நைட்டே சிலத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா, காலையில அதிகமான டென்ஷன் நமக்கு இருக்கவே இருக்காது. சமைக்கும்போது தான் ஓடி ஓடி ஃப்ரிட்ஜ தொறப்போம், பாக்ஸ தொறப்போம். அவசரத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி அப்படியே ஆஃபீஸ் போயிடுவோம். அதனால தான் நான் ஒரு சில வேலைய நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல அரிசி வச்சுட்டோம். இப்ப இன்னொரு குக்கர்ல நான் ஊற வச்ச சன்னாவையும் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். நான் நைட்டே அரிசி ஊற வச்சதுனால, எழுந்த உடனே நான் வாஷ் பண்ணி நான் வச்சுட்டேன். இல்லன்னா இந்த அரிசி ஊறுறதுக்காக நான் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கணும். இப்ப இன்னொரு குக்கர்ல நான் சன்னாவையும் வேக வைக்க போறேன். இப்ப நான் அரிசி ஊற போட்ட பவுலும், சன்னா ஊற வச்ச பவுலும் நான் சிங்க்ல போடல. நான் அங்கேயே தான் வைக்கிறேன். மறுபடியும் நம்ப இத யூஸ் பண்ண போறோம். இப்ப குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நம்ப சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப சட்னிக்காக எடுத்து வச்சிருந்தத எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இத மூடி போட்டு ஒரு சைடா வச்சுக்கலாம். ஏன்னா, இந்த கப்பு நமக்கு தேவைப்பட போது அதனால தான். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கிற இந்த புளிய நான் இந்த கப்ல நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். இது அப்படியே ஊறட்டும். இந்த பவுல் மேலலாம் மூடி வச்சிருந்த தட்டையும் நான் அப்படியே வைக்கிறேன். அதுவும் நமக்கு யூஸ் ஆக போது. வேலைக்கு போறவங்க அதிகமா பாத்திரம் சிங்க்ல சேர்த்துக்காம, இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணணும். அப்பப்ப நான் எப்படி கவுண்டர் டாப்பும் கிளீன் பண்றேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் கத்திரிக்காய் கட் பண்ணி போடுறதுக்காக அந்த நான் பவுல் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் இதுக்கு மெலிசா, நீள நீளமா கட் பண்ணி வரா மாதிரி போடணும். அப்பதான் பார்க்கவே நல்லா இருக்கும். இப்ப 2 கத்திரிக்காயும் நீள நீளமா பொடியா கட் பண்ணி நான் தண்ணீல போட்டுட்டேன். இப்ப இத தாளிக்கிறதுக்காக இங்க இருக்கிற பிளேட்லயே நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு காஷ்மீரி சில்லிய நான் சின்ன சின்ன பீஸா உடைச்சு நான் இதுல போட்டுக்கிறேன். கொஞ்சமா கறிவேப்பில, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இவ்வளோ தான் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். இப்ப இன்னொரு பர்னர் காலியா இருக்கு. அதுல நான் கடாய வச்சுக்கிறேன். கடாய் சூடேறதுக்குள்ள நம்ம ஊற வச்ச புளியும் கரைச்சுக்கலாம். நடுவுல கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கணும். இப்போ கடாய் சூடேறிச்சு. இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கடுகு சேர்த்துக்கலாம். இது வெரைட்டி ரைஸ்ங்கிறதுனால கொஞ்சம் கூடவே நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கிள்ளி வச்ச காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்ச புளியும் இருக்கு. இதுக்கு கரெக்ட்டா மெஷர்மென்ட் தெரியணுன்றதுக்காக நான் கொஞ்சமா எடுத்து தனியா ஊற வச்சேன். இப்ப தண்ணீல இருக்கிற கத்திரிக்காய நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா எண்ணெயில போடும்போது நெறைய தண்ணி இருந்தா மேல தெறிக்கும். இப்ப கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி சேர்க்காம நாம அப்படியே எண்ணெயில தான் இத வதக்க போறோம்.
இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வதக்கும்போது நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. இல்லன்னா அது கலர் சேஞ்ச் ஆயிடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். கத்திரிக்காய் நல்லாவே வெந்துரும். அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளியும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதிச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு, இதுல நம்ப வாங்கிபாத் பொடிய 2 ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ப ஆயில்ல ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால, இது அதிகமா ஸ்டவ்ல இருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த ஸ்டவ்வ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியா இதுல துருவுன கொப்பர தேங்காயும் போட்டா, ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாதம் மிக்ஸ் பண்றதுக்காக கத்திரிக்காய் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்நாக்ஸுக்கு தேவையான சன்னாவும் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நான் ஒரு 15 நிமிஷத்துல நான் ரெடி பண்ணிட்டேன். இப்ப அடுத்ததா சாதத்துக்கு நம்ம குடுக்க போற குக்கும்பரையும் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்பவே பண்ணிட்டா, கிச்சன் கிளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரேடியா அப்படியே கிளீன் பண்ணிடலாம். எப்பவுமே குக்கும்பர காம்பு இருந்த இடத்துல கட் பண்ணிட்டு அந்த பீஸ வச்சு அந்த இடத்துல தேய்ச்சு எடுக்கணும். அப்பதான் அந்த இடத்துல இருக்கிற பால் எல்லாமே வெளிய வரும். இந்த வெள்ளரிக்காய் போடுறதுக்காக நான் சன்னா ஊற வச்சிருந்த கப்பையே தண்ணீல அலசி நான் எடுத்துக்கிறேன். இதுக்குன்னு நான் தனியா புதுசா ஒரு கப்பு நான் எடுக்கவே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு கப்பா எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, கிச்சன் ஃபுல்லு பாத்திரமாவே ரொம்பிடும். அப்புறம் இதெல்லாம் கழுவிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு போ முடியாது. பசங்களையும் ஸ்கூலுக்கு நேரத்தோட அனுப்ப முடியாது. இப்ப இதையும் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்ப அடுத்ததா நான் ரெடி பண்ண போறது சட்னி தான். ஆல்ரெடி இதுல நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுல வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் இதுல நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கொத்து புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி. இது 2த்தையும் தண்ணீல அலசி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். எப்பவுமே வேர்க்கடலை சட்னி பண்ணும்போது ஒரு 2 கொத்து புதினாவும் சேர்த்து பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா டேஸ்ட்டே சூப்பரா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கிறேன். நான் அரிசி ஊற வச்ச பவுல்லயே இந்த சட்னிய நான் ஊத்திக்கிறேன். நான் சமைக்கும்போதே பார்த்துருப்பீங்க, நான் எக்ஸ்ட்ரா பாத்திரம் எதுக்காகவும் நான் எடுக்கவே இல்ல. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தையே தான் மறுபடியும் வாஷ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இந்த இடமும் கிளீன் ஆயிடுச்சு. நம்ம கிளீன் பண்ணிட்டோம். இப்ப இந்த சட்னிய நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இதுக்கு கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை அவ்வளோதான். இதையும் தாளிச்சு நான் சட்னியில கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம முக்கால்வாசி சமையல நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இட்லி மட்டும் தான் ஊத்த போறோம். இப்போ இதுக்கு மேல நமக்கு ஸ்டவ்வும் அழுக்காக போறதில்ல. கவுண்டர் டாப்ல நமக்கு இனிமே எந்த வேலையும் இல்ல. அதனால ஸ்டவ்வையும் கிளீன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இந்த சமையல முடிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. அவ்வளோதான். இப்ப நமக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆயிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்ப கவுண்டர் டாப்பும் கிளீன் பண்ணியாச்சு. அது இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு, கழுவ வேண்டிய பாத்திரத்த எல்லாத்தையுமே சிங்க்ல நம்ம போட்டுறலாம். இப்ப சமையல் என்னென்ன ரெடி ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது நம்ம இட்லிக்காக அரைச்சு வச்ச வேர்க்கடலை சட்னி. இது குக்கும்பர் கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததா நம்ம இந்த குக்கர்ல சுண்டல் வேக வச்சு வச்சிருக்கோம். இந்த குக்கர்ல நம்ம ஒயிட் ரைஸும் வச்சிருக்கோம். இதுல நான் கொஞ்சமா ஒயிட் ரைஸ் எடுத்து நான் பாக்ஸ்ல போட்டுக்கிறேன். ஏன்னா, முந்தின நாள் வச்ச மட்டன் குழம்பும் கொஞ்சம் இருக்கு. அந்த மட்டன் குழம்புல சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் ஒயிட் ரைஸும் என் பையனுக்கு எடுத்து வச்சிடுறேன். மீதி சாதத்த கொண்டு போய் நான் ஃபேன் காத்துல வச்சிடுறேன். ஏன்னா, சாதம் ஆறுனா தான் நம்ம இதுல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். கிடைக்கிற இந்த கேப்ல நாம பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துக்கலாம். சிங்க்லயும் அந்த அளவுக்கு நமக்கு பாத்திரம் இருக்காது. ஏன்னா, நம்ம பாத்திரம் அதிகமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணவே இல்ல. இப்ப இது எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி இதுல நான் போட்டுக்கிறேன். இந்த பாத்திரத்த வாஷ் பண்றதுக்கு நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட செலவாவாது. அதனால நம்ம ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாமே நம்ம கழுவி போட்டுட்டு, கிச்சன நீட்டா வச்சுட்டு போயிடணும். என்னோட ரொட்டீன் வேலை மார்னிங்ல இப்படி தான் இருக்கும். நீங்க ரொட்டீனா என்னென்ன செய்றீங்கன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க. நானும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் இந்த கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். கடைசியா நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நான் ஸ்டவ் பத்த வச்சுக்கிறேன்.
இட்லி துணியும் நான் அந்த தண்ணீலயே போட்டுர்றேன். இப்படி இதிலேயே போடுறதுனால தண்ணி நல்லா கொதிக்கும்போது, இட்லி துணியும் நல்லா சுத்தமாயிடும். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வாங்கிபாத் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மசாலாவ நான் எடுத்து தனியா பாக்ஸ்ல வச்சுட்டேன். மீதி இருக்கிறத நான் ஒயிட் ரைஸ் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பத்தலன்னா நாம இன்னும் கொஞ்சம் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இந்த சாதம் நம்ம பொடி அரைக்கும்போதே அந்த அளவுக்கு கும்முன்னு நல்லா ஸ்மெல்லா இருக்குங்க. அத விட சாதம் நல்லாவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்க. சாப்பிடவும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நான் சன்னா வேக வைக்கும்போது உப்பு போட்டுட்டா, எனக்கு எப்படி இருந்தாலும் அது உப்பாயிடுது. அதனால நான் வேக வைக்கும்போது உப்பு போடல. இப்ப நான் இதுல சால்ட் நான் தூவி எடுத்துக்கிறேன். இத நான் தாளிக்கவும் போறதில்ல. அப்படியே தான் நான் பாக்ஸுக்கு போடப் போறேன். ஏன்னா, என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண டாக்டர் இப்படி தான் குடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. கத்திரிக்காயிலயும் அதே மாதிரி நம்ம வேக வைக்கும்போது கத்திரிக்காய்க்கு மட்டும் தான் நம்ம உப்பு போட்டோம். சாதத்துக்கும் இப்ப இதுல உப்பு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பாக்ஸ்ல வாங்கிபாத் போட்டிருக்கேன். இன்னொரு பாக்ஸ்ல நான் குக்கும்பரும் போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸுக்காக நான் வேக வச்ச சன்னாவும் இன்னொரு பாக்ஸ்ல நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் என்னோட லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். ஒயிட் ரைஸ் இருக்கிற பாக்ஸ் என் பையனுக்காக நான் குடுக்க போறேன். அவனுக்கு நான் மட்டன் குழம்பு குடுக்க போறேன். மட்டன் குழம்பு இன்னைக்கு காலையில நம்ம ப்ரிப்பேர் பண்ணாததுனால, நான் அத வீடியோல காமிக்கல. அவ்வளோதான் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ப இட்லி பாத்திரத்தில வச்சிருந்த தண்ணியும் இப்ப கொதிச்சிருக்கும். இதுல இருக்கிற துணிய எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் ஆறுன பிறகு இத புழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா பிளேட்லயும் இட்லி ஊத்தி நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அவ்வளோதாங்க என்னோட கடைசி வேலை இந்த இட்லி ஊத்துற வேல தான். இது வெந்துருச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே குடுத்துருவேன். அதுக்கப்புறமா கிச்சன்ல எனக்கு எந்த வேலையுமே இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல வேலம்மை அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வாரத்துல 5 நாளும் ஈஸியா லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்றத வீடியோவா போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கன்டென்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தா, வாரத்துல 5 நாளும் நான் கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ நான் போட ட்ரை பண்றேன். எதுக்காக இப்படி சொல்றேன்னா, நம்ம போடுற கன்டென்ட் நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தான், வீடியோ போடுற எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த வீடியோவ எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.